அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல், குறள் எண் 1212. கயல் உன் கண் யான் இறப்பத்துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண். மீன் போன்ற மையிட்ட என் கண்கள் என் கெஞ்சலை ஏற்று தூங்குமென்றால், அப்போது கனவில் என்னுடன் சேர்ந்த தலைவனுக்கு நான் எப்படி உயிர் வாழ்கிறேன் என்ற உண்மையை எடுத்துரைப்பேன். If my eyes with kajal, who are like fish, are sleeping based on my plead, I will tell my lover who joins me in the dream as how I am alive. என் துழிப்பா, மீனாட்டம் மையிட்ட விழிகள் தூங்குமெனில் என் கெஞ்சுதலை ஏற்று கனவில் இணையும் தலைவனிடம் இயம்புவேன் எவ்வாறு உயிர் வாழ்கிறேன் என்று. மீனாட்டம் மையிட்ட விழிகள் தூங்குமெனில் என் கெஞ்சுதலை ஏற்று கனவில் இணையும் தலைவனிடம் இயம்புவேன் எவ்வாறு உயிர் வாழ்கிறேன் என்று. கவிப்பேரரசு உரை. கயல் போன்ற என் மையுண்ட கண்கள் நான் கெஞ்சும் போது துஞ்சுமாயின் கனவு காண்பேன். கனவில் என் காதலரையும் காண்பேன். நான் பிழைத்து கிடக்கிறேன் என்ற உண்மையை உரைத்து விடுவேன். ஆனால் என் கண்கள் துஞ்சினால்தானே என்று அவர் கேட்கிறார். தலைவன் பிரிந்த பிறகு தலைவிக்கு தூக்கம் ஏது? ரொம்ப உடம்பு அசதியில, ரொம்ப மனச்சோர்வுல ஏதோ கொஞ்ச நேரம் தூங்குவா. அப்படி தூக்கம் வராம தவித்துக் கொண்டு படுக்கையில் படுத்திருக்கும் நேரத்தில் கெஞ்சுவா. யார்கிட்ட கெஞ்சுவா? கண்கள்கிட்ட கெஞ்சுவா. கண்ணே, மீன் போன்ற கண்ணே, அப்படித்தானே என்ன என் கண்களை என் தலைவன் வர்ணித்திருக்கான். அதுவும் மை கொண்ட மீன் போட்ட மையிட்ட மீன் போன்ற கண்ணே அப்படின்னு கெஞ்சுவான். இங்கு ஒரு ஐயப்பாடு நமக்கு எழும். தலைவி தலைவன் இந்த சுகத்தில் இருக்கா, அவையே கண்ணுக்கு மை பூசிட்டு இருக்கிறா, அது தூங்கும் போது படுக்கும் போது ஏன் மை பூசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன் மை பூசுறா அப்படின்னா, அவள் கண்கள் பல நேரம் நீர் சொரியும். தலைவன் கூட இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நீர் சொரியும். அந்த ஏக்கத்தில், அந்த பிரிவில், அந்த துயரில் நீர் சொரியும். அது இப்ப மாதிரி தனி குடுத்தனம்லாம் இல்ல. அப்பெல்லாம் கூட்டு குடும்பம் தான். தாத்தா பாட்டிகள் இருந்து நண்டு சிண்டு வரைக்கும் ஒன்னா இருந்த காலம். அப்ப தாத்தா பாட்டியும் கேட்கும், நண்டு சிண்டும் கேட்கும், நடுவில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, ஏமா ஆள்றன்ட்டு. இது கேட்கறது மட்டும் இல்ல, அவளுக்கு ஆறுதல் வேற சொல்லுவாங்க. கவலைப்படாத, வந்துருவான், நீ தைரியமா இருக்கணும் அப்படின்லாம் ஆறுதல் வேற சொல்லுவாங்க. இந்த ஆலோசனையெல்லாம் நம்ம போய் பெறணுமா, அறிவுரையெல்லாம் நம்ம பெறணுமா அப்படின்னு தலைவி என்ன பண்ணுவா, மை போட்டுக்குவா. அப்ப அந்த மை வச்சதுனால கண்ணில் வர தண்ணி இருக்கு இல்லையா, அப்ப எப்ப கேட்டாலும் மை உறுத்துதுன்னு சொல்லிக்கலாம். இந்த பிரிவு துயர்னாலதான் வாழ்றாங்கிறது வெளியில தெரியாது அப்படின்னு நினைச்சு அவன் மையிட்டுக்கிறாங்கிறது என்னுடைய பொருள். அந்த மையிட்ட கண்கள், மீன் போன்ற மையிட்ட கண்கள் கொஞ்ச நேரம் தூங்குனா பரவாயில்லையே, எனக்கு ஒரே தூங்காம படுக்கையில புறந்துட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கே அப்படின்னு தலைவி தன் கண்கள்கிட்டே கெஞ்சரா, ஏ கண்ணே நீ கொஞ்சம் தூங்குன்ட்டு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, கண் மருத்துவராகி எங்களிடம், ஐயா எங்களுக்கு இரவில் சரியா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது சொட்டு மருந்து எழுதி கொடுங்க, நாங்க தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, கண்கள் தான் தூக்கத்துக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தூங்கும் போது மூளை சோர்வடைந்து கண் மூடுது, அவ்வளவுதான். மற்றபடி தூக்கத்துக்கான முக்கியமான காரணம் அந்த மையம் மூளையில் இருக்கு. தூங்கும் மையம், விழிக்கும் மையம், ரெண்டு மையம் மூளையில் இருக்கு. அந்த விழிக்கும் மையத்தை விட தூங்கும் மையம் அதிக ஆற்றல் பெற்றுவிட்டால் நாம் தூங்கி விடுவோம். தூங்கும் மையத்தை விட விழிக்கும் மையம் அதிக ஆற்றல் பெற்றுவிட்டால் நாம் விழித்து விடுவோம். இதுதான் மூளையில் இருக்கக்கூடிய செயல்பாடு. இது தெரியாமல் சில நோயாளிகளும் எங்களும் தூங்குறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க, அதாவது சொட்டு மருந்து. அதே மாதிரி தலைவியும் போய் தன்னுடைய கண்கள்கிட்ட கெஞ்ச, ஏ கண்ணே நீ தூங்கு, நீ அப்படி தூங்குனா எங்கூட கனவுல என் கணவர் வருவார், என் தலைவர் வருவார், என் காதலர் வருவார், அவர்கிட்ட நான் எப்படி உயிர் வாழ்றேன், நான் உயிர் வாழ்றேன், எப்படி எதனால உயிர் வாழ்றேன், தலைவனை பிரிஞ்சும் கூட அப்படிங்கிற உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த உண்மை என்னன்னு வள்ளுவர் சொல்ல, அந்த உண்மை எதுவா வேணா இருக்கலாம், குழந்தைகளுக்கா இருக்கலாம், கணவன் திரும்பி வருவாங்க நம்பிக்கையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை சொல்வேன் கனவில் கணவர் வரும் பொழுது, எப்பொழுது, என் கண்கள் தூங்கும் பொழுது, அதனால் உன்னை கெஞ்சுகிறேன் கண்களே நீ தூங்கு அப்படின்னு தலையை கேட்கிற மாதிரி வள்ளுவர் இந்த குறள்ல ஒரு கற்பனையான நாடகத்தை எழுதியிருக்கிறார். இதற்கு ஒரு பாடம், அருமையான பாடம்.
கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான், கண் திறந்து பார்த்தேன் கண்ணன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே. அன்று வந்த கண்ணன் இன்று வரவில்லை, என்றோ அவன் வருவான், ஓ என்றோ அவன் வருவான் என்ற கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள் கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே என்ற பாடலில். இதைத்தான் இப்படி கணவர் கனவில் வருவான் என்று நம் தலைவியும் பாடுகிறாள் இந்த குரல் மூலமாக. கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயர் உண்மையை சாற்றுவேன் மண். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷியத்திராலயா, விழிக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி அவர்கள் கடைமலை நாள் நன்றி. டாக்டர் செல்வா அவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.